everyone, welcome to Sandy Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் ஸ்டோரியில கேட்டிருந்த ஒரே கொஸ்டின், ஸ்ட்ரிக்ட் டயட் எப்படி ஃபாலோ பண்றது. நான் எப்படி என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்னு இல்லை, பட் ஒரு கரெக்டான டயட் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வர பாருங்க. மறக்காம இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ போகலாம். என்னோட ரியல் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரியா? நல்லா குண்டா இருந்தேன். அங்கங்க ஒரு மாதிரி வெயிட் இருக்கும். கால் நல்லா ஒல்லியா இருக்கும், பட் ஆனால் கையும் வயிறும் குண்டா இருக்கும். அது மாதிரி அன்இவன் வெயிட்டா இருந்துச்சு. நிறைய பேர் என்ன வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணாங்க. அது எனக்கு பர்சனலாவே அஃபெக்ட் ஆச்சு. பாடி ஷேமிங்ன்றது கூட அந்த வேர்டு கரெக்டா ஃபில் பண்ணாது. ஹராஸ்மெண்ட், அப்யூஸா, என்ன உனக்கு முன்னாடி, நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனிதிங். கரெக்டா என்ன உனக்கு முன்னாடி பெருசா இருக்கு, பின்னாடி பெருசா இருக்கு, அது மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அது கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் தான். வேர்டு ஹராஸ்மெண்ட்னே சொல்லலாம். அது மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு டீப்பா ரொம்ப ஒரு மாதிரி உள்ள அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஆப்வியஸ்லி நார்மல் நம்ம சுற்றி இருக்க பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து நம்ம ரிலேட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க, என்ன நீ இவ்வளோ குண்டா இருக்க, உனக்குலாம் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் லாஸ் பண்ணல. நான் இப்போயே நல்லா பதிவு பண்ணிக்கிறேன். நான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி என்னை பார்க்குற பார்வை ரொம்ப தப்பாக இருந்துச்சு. மெயினாக பாய்ஸ் எப்படி சொல்றது, பாடி ஷேமிங் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அதை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி எனக்கு உள்ள இன்செக்யூரிட்டி ஃபீல் கொண்டு வந்துச்சு, நான் ஒரு இடத்துல தனியாக நடந்து போகும்போது. அண்ட் மூணாவது, இது என்னோட பர்சனல் திங் தான். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும், பட் ஐ எம் நாட் அலோட் பிகாஸ் நான் ரொம்ப குண்டா இருந்தனால எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால தான் நான் ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த காசை சேர்த்து வச்சு ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு போனேன். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் கன்சிஸ்டண்டாக நீ பண்ண மாட்டேன் பாரு, 1 மந்த்ல நீ வந்து விட்டுட்டு வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கல. ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கும் போனேன். ஜஸ்ட் 2 months, 8 weeksல இல்லை 6th weekல நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. என்னோட பாடியில் வந்து அந்த வெயிட் லாஸ் ஆகிற ரிசல்ட், அதுலேயே எனக்கு நல்ல கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் தெரிஞ்சுனே ஓகே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது, நம்ம ஏன் தொடர்ந்து பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு 3 months கண்டினியூஸா பண்ணேன். 70 கிலோல இருந்து 62க்கு வந்தேன். எனக்கு அது ஆக்சுவலி அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாவே இருந்துச்சு. என்னதான் வெயிட் லாஸ்ல இருந்தாலும் நம்ம ஃபுட்ன்றது மெயின்ன்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து நான் எக்ஸசைஸும் நல்லா பண்ணேன், பட் நான் ஃபுட் கண்ட்ரோலா இல்லைனா அப்ப எனக்கு ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. சரி ஓகே, அடுத்த 6 weeks நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். 3 இட்லி தான் சாப்பிடுவேன் காலையில, அண்ட் எக்ஸ் எடுத்துப்பேன். அது மாதிரி ரொம்ப கண்ட்ரோலா அவங்களே எனக்கு பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அந்த 2 months ரிசல்ட் தெரிஞ்சோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட பாடியுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ஒரு 8 weeksல பாடியுமே ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிடுச்சு நல்ல ஃபுட் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கிரேவிங்கு எனக்கும் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2 weeks நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டேன், பட் பாடியில் ரிசல்ட் தெரியல. அப்புறம் தான் ஓகே இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணேன். இப்போது பாப்கார்ன், மக்கானா, எனக்கு எதாவது க்ரன்ச்சியாக சிப்ஸ் சாப்பிடலாம் பிடிக்கும். அதுக்கு பதில் இந்த மக்கானா, பாப்கார்ன் அது மாதிரி எங்கள் மம்மி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதை தவிர்த்து நான் பெரிய ஸ்வீட் லவர். கேக்னா அப்படியே ஐ ஜஸ்ட் ஃபால், அந்த அளவுக்கு எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து டக்குன்னு சாப்பிட்ருவேன். அப்படியும் இல்லாட்ட தண்ணி எடுத்து குடிச்சிருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் நான் எப்போ அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும் தண்ணி குடிக்கிறனோ, எனக்கு அப்போ அந்த டேஸ்ட் பட்ன்றது ஐ மீன் அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் எதுவும் தெரியல. அப்படியே ஓகே ஸ்வீட் வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன், ஸ்வீட் கிரேவிங் தான் நீங்கள் தண்ணி குடிங்க, அப்படி இல்லாட்டி இந்த ஆல்மண்டு நட்ஸ் சாப்பிடுங்களேன், அந்த கிரேவிங்லாம் ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் எனக்கு இப்போ வர கிரேவிங் எப்பயாச்சும் வரும். அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இப்போ எப்பயாச்சும் வரும். அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த நட்ஸு, தண்ணி, மக்கானா, பாப்கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, கொண்டக்கடலை, இது மாதிரி நிறையா இருக்குது. நான் வேணா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், சரியா? நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது மட்டும்தான் ஹெல்த்தியாக சாப்பிடணும் இல்லை, மோஸ்ட்லி அது அப்படியே உங்களுக்கு லைஃப் ஹேபிட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கலாம். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் நீங்கள் அவங்களோட ஜங்க் ஃபுட்ஸ்க்குள்ள நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், பேக் டு அதே இடத்துக்கு தான் நம்ம வந்து நிற்போம். ஜீரோலேயே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு 0லேருந்து 50 வந்திருக்கும் போது நம்ம மறுபடியும் அதுக்கு போகக்கூடாது. இல்லை கன்சிஸ்டன்சி எங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 21 days மைண்ட் கண்ட்ரோலோட இருங்க. அப்படி இல்லாட்டி என்னோட சஜஷனில் நான் சொன்ன மாதிரி தான், நான் 6 weeks ட்ரை பண்ணேன்.
கண்டிப்பாக இருந்தே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 வீக்லேயே எனக்கு ரிசல்ட் தெரியும். நம்மளுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சோடனே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் நான் அடித்து சொல்கிறேன், 6 வீக்ஸ் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். பிரெயினே அதுக்கு ட்ரெயின் ஆயிரும். ஸோ அது வந்து லைக் ஒரு கோல் மாதிரி இல்லாமல் அதுதான் உங்களோட டெய்லி பிளான், இதுதான் உங்களோட ரெகுலர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ட்ரெயின் ஆயிரும். ஸ்ட்ரிக்டான டயட் டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 தான். ஃபர்ஸ்ட், டோட்டலாக சுகரை அவாய்ட் பண்ணுங்க, சரியா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் சொன்ன மாதிரி நட்ஸ் இல்லாட்டி தண்ணி நிறையா குடிங்க. அதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு கிரேவிங்ஸ் இருக்காது. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் கிரேவிங் வரவே கூடாது, நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த வெயிட் லாஸ் ஜர்னில் இருக்க ஒரே ப்ராப்ளம், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நிறையா சாப்பிடுவாங்க, இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஐயோ இது சாப்பிடணும் போல இருக்குது, அதுதான் பாதி கிரேவிங்ஸ் ஆறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டெப். ஸோ நான் பேசிக்காக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா, சண்டேவே வந்து மீல் பிளான் போட்டுருவேன். ஸோ அந்த மீல் பிளான் போடுறதுனால நான் என்ன அந்த வீக்குக்கு ஃபுல்லாக எனக்கு தேவைப்படும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை மட்டும் நான் வீட்டில் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைப்பேன்னா, அப்போ ஆப்வியஸ்லி அந்த வீக் ஃபுல்லாகவே என்னோட வீட்டில் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாமே மீல் பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஹெல்த்தியாக தான் இருக்கும். நான் வெளியில் இருக்க ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எல்லாமே ப்ரியோராக பிளான் பண்ணி வச்சதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக சொல்லணும்னா 2-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி குடிங்க. அது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே மேண்டட்ரியான ஒன்று. ஸோ தண்ணி நல்லா குடிங்க. அண்ட் 2வது விஷயம், நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க, சரியா? அதுக்கு மேலே பண்ணாதீங்க. பிகாஸ் 8 மணிக்குள்ளே சாப்பிட்றதுமே என் பாடியில் நிறையா சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ 8 PM மோஸ்ட்லி உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. அதுக்கு மேலே நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நிறையா அதே மாதிரி நிறையா பாடி டிசீஸ் நோயெல்லாம் எடுத்துகிட்டு வரும். கடைசியான ஒரு விஷயம், கிரேவிங்ஸ். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம். அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அன்ஹெல்த்தியை அவாய்ட் பண்ண. அதுக்குன்னு ஹெல்த்தி கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம நிறையா கன்சியூம் பண்ணோன்னா அதுவும் வெயிட் எக்ஸ்ட்ராவாக தான் போடும். ஸோ ஹெல்த்தியாக இருந்தாலும் மாடரேஷன் இஸ் த கீ, ஓகேவா? நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம கேலரி எவ்வளோ இன்டேக் பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. அண்ட் இவ்வளோ விஷயம் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் கற்றுக்கிட்டேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ. பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து என்ன டாபிக் பேசலான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட டிஎம்லேயும் சொல்லுங்கள். நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.